Jesus Loves Our Daily Bible School. ஆயிரம் நாவுகள் போதுமா உம்மை துதிக்க. ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்தீரப்பா. நன்றி ராஜா. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் துதியுங்கள் துதியுங்கள் கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. என்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உள்ளத்திலிருந்து அவரை பாடுவோம். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பாடுவோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அனைத்தின் மேல் அதிகாரியாய் வைத்தவரை பாடுவோம். மனிதர்கள் மறந்த போதெல்லாம் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வலது கரத்தை பிடித்தவரை பாடுவோம். அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். வாழ வயதுள்ளவர்களும் பாடுங்கள், வயதானவர்களும் அவரை பாடுங்கள், பாலகர்களும் அவரை பாடுங்கள். ஹல்லேலூயா. வாழ வயதுள்ள யாரும் மிகவும் வயதான முதியோர்களும் வாழ வயதுள்ள யாரும் மிகவும் வயதான முதியோர்களும் பாலகன் வாயினாலே பாலகன்
அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். 2ஆம் வசனம். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன் 3ஆம் வசனம். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமலியேலின் பாதத்தின் அருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராகியம் உள்ளவர்களாயிருக்கிறது போல நானும் வைராகியம் உள்ளவனாயிருந்தேன். 4ஆம் வசனம். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். 5ஆம் வசனம். அதற்கு பிரதான ஆசாரியரும் முப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்துக்கு போனேன். 6ஆம் வசனம். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. 7ஆம் வசனம். நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். 8ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். 9ஆம் வசனம். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசுகிறவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. 10ஆம் வசனம். அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டது எல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 11ஆம் வசனம். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கையாளாக கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். 12ஆம் வசனம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் 13ஆம் வசனம் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். 14ஆம் வசனம். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். 15ஆம் வசனம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். 17ஆம் வசனம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். 18ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். 19ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெபாலயங்களில் அடித்ததையும் 20ஆம் வசனம். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். 21ஆம் வசனம். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய்
புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். 22ஆம் வசனம். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். 23ஆம் வசனம். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் 24ஆம் வசனம். சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். 25ஆம் வசனம். அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுத்த கட்டும் பொழுது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 26ஆம் வசனம். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியிடத்துக்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். 27ஆம் வசனம். அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். 28ஆம் வசனம். சேனாதிபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திராவியத்தினாலே இந்த ஸ்லாகியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாகியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான். 29ஆம் வசனம். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். 30ஆம் வசனம். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா சில்ட்ரன்ஸ்? பவுல் எபிரேய மொழியில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறாரு. அவர் எப்படி இருந்தார், கர்த்தர் எப்படி அவரை சந்தித்தார், அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது அங்கேருந்த யூதர்கள் எல்லாரும் அவரை அடித்து எப்படியாவது கொலை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, 100க்கு அதிபதியிடத்தில் நான் ஒரு ரோமன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சேனாதிபதி என்ன பண்ணியிருக்கிறாரு, 100க்கு அதிபதி கிட்ட, நீங்கள் பவுல் என்ன பண்ணுங்க, நல்லா கட்டி போட்டு அடிங்க, அடித்து விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அடிக்கிறதுனா சும்மா கையில் அடிக்கிறது இல்லை. அவங்க ரோமர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கிற அடி அப்படியே உடம்புல இருக்கிற எல்லா சதைகளுமே பிச்சிடுமா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அப்படி தான் சிலுவையில் அடிப்பதற்கு முன்பதாக, சிலுவையில் ஆணி அடிப்பதற்கு முன்பதாக அவரை எப்படி அடித்து அவரை கொடூரமாக அவரை குத்துயிராக கொலை உயிராக அவரை கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை போல பவுல் அடிகள் வாங்கலைனா கூட அந்த அடி எப்படி இருக்கும்னு பவுலுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கர்த்தர் சொன்னார், உன்னை காக்கும்படிக்கு ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை அப்படின்னு பவுல் கர்த்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால அடிகள் வாங்காதபடிக்கு பவுல் என்ன பண்ணுறாரு, ஞானமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் ரோமன் அப்படின்றாரு 100க்கு அதிபதி கிட்ட. அப்போ 100க்கு அதிபதி அவருக்கும் மேலே இருக்கிற சேனாதிபதி கிட்ட போயிட்டு பவுல் ரோமனாக இருக்கிறாரு, இவர் அடித்தோன்னா உங்களை தான் கேட்பாங்க. ஏன்னா எருசலேம் முழுசும் ஆட்சி பண்ணது யாருன்னா ரோமர்கள் தான் யூதர்களை ஆட்சி பண்ணாங்க. சரிங்களா? அங்கேருந்து அரசாண்டவங்க யாருன்னா ரோமன் தான். அப்போ ஒரு ரோமரை ரோமன் தான் விசாரிக்கணும், அவங்க தான் நியாயம் தீர்க்கணும். இப்போ யூதர்கள் போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்தானாதிபதியுடைய வேலை காலி ஆகிடும். அதனால என்ன பண்ணுறாரு, பவுலை அவங்க கையிலேருந்து எப்படியாவது விடுவித்து என்ன பண்ணுறாரு, நீ ரோமனா, அப்போ உன்னை நாங்கள் அடிக்க மாட்டோம், உன்னை நாங்கள் அடித்தோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கிருபையாக ஞானமாக பவுலை பேச வச்சு அந்த நான் ரோமன் என்ற சொன்ன வார்த்தையினால் அவர் மேலே ஒரு அடி விழாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அதுபோல்
பிசாசானவன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அநேக பலவீனங்கள், சரிங்களா, அநேக பயம் கொண்டு வரும்பொழுது பிள்ளைகளுக்கு இடையில் பிள்ளைகளாகிய நாம் என்ன சொல்லணும்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நமக்கு சொல்ல தெரியணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்றால் அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின ரத்தத்தால் என்னுடைய பலவீனங்கள், பாவங்கள், சாபங்கள், நோய்கள் முடிந்தது. சாத்தானே, இனி என் சரீரத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. நாமும் கூட தைரியமாக சொல்லணும், சரிங்களா. பவுல் எப்படி நான் ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிச்சாரோ, அதுபோல் நம்ம கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், அந்த ரத்தத்தை நினைவு கூர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நாமும் சாத்தான் இப்படியிலிருந்து விடுவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த தீர்க்கதரிசியின் பெயர்? ஆ பேதுரு, ஆ அனனியா, இ பிலிப்பு. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.